ஹாய். ஒரு நார்மல் பீரியட் சைக்கிள் அப்படின்னா என்ன? எந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் வந்து போய் டாக்டர பார்க்கணும்? அண்ட் அத தாண்டி பீரியட் சம்மந்தமா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குமோ, அது எல்லாத்துக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா விஷயங்களும் நான் பர்சனலா லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகே. முதல் கொஸ்டின். ஒரு நார்மல் பீரியட் சைக்கிள் அப்படின்னா, அது எவ்வளோ நாள்? ஒரு நார்மல் பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து 21 டேஸ் டு 35 டேஸ்க்குள்ள எதுவா வேணா இருக்கலாம். ஸோ உங்களோட பீரியட் வந்து ஒன்ஸ் எவ்ரி 3 வீக்ஸ் வருது அப்படின்னாலும் அது நார்மல். ஒன்ஸ் எவ்ரி 5 வீக்ஸ் வருது அப்படின்னாலும் இட் இஸ் டோட்டலி நார்மல். இது வந்து அடல்ட் விமென்க்கு. ஸோ டீனேஜர்ஸா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 21 டேஸ் டு 45 டேஸ் சைக்கிள் வரையிலும் நார்மல் அப்படிங்கிறாங்க. ஒரு நார்மல் பீரியட்ல எவ்வளோ ப்ளீடிங் இருக்கணும்? அவங்க பீரியடோட லென்த் வந்து எனிவேர் பிட்வீன் 2 to 7 டேஸா இருக்கலாம். அண்ட் அந்த 2 to 7 டேஸ் ஆஃப் ப்ளீடிங்ல ஒரு 2 to 3 டேஸ் வந்து ஹெவியா ப்ளீட் ஆகலாம். ஒரு நார்மல் பீரியடோட blood லாஸ் ஆர் வால்யூம் ஆஃப் blood, குவான்டிட்டி ஆஃப் blood எவ்வளோ வந்து இருக்கலாம் அப்படின்னா எனிவேர் பிட்வீன் 30 ml டு 90 ml. ஸோ 30 மில்லிலீட்டர்ல இருந்து 90 மில்லிலீட்டர் வரைக்கும் ஒரு பீரியட்ல blood லாஸ் இருக்கிறது நார்மல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே போனால் அது வந்து ஹெவி பீரியட். ஆனால் இந்த மில்லி கணக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி போடுறது, இதை எப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு பின்னாடி வேறு டீட்டெயில்ஸ் வருது, ஹவு டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு. பெஸ்ட் பீரியட் ப்ராடக்ட் என்ன? பெஸ்ட் பீரியட் ப்ராடக்ட்னு ஒன்று கிடையாது. உங்களுக்கு பர்சனலாக எந்த பீரியட் ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ, யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அதுதான் உங்களோட பெஸ்ட் பீரியட் ப்ராடக்ட். ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் திஸ் இஸ் பெஸ்ட். பிகாஸ் இப்போ மென்ஸ்ட்ருவல் கப் வந்தது அண்ட் எல்லாரும் சொன்னாங்க, ஓ அதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை, இட்ஸ் குட் ஃபார் தி எர்த் அண்ட் ஆல் தட். பட் அது டஸ் இட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன்? எல்லாருக்கும் அது யூஸ் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்குன்ட்டு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. பீரியட் சைக்கிள் ஏன் பர்சன் டு பர்சன் மாறுது? அண்ட் இந்த ரெகுலர் நார்மல் பீரியட் அப்படிங்கிறதே ஏன் 3 வாரத்துக்கு ஒரு தடவைலேருந்து 5 வாரத்துக்கு ஒரு தடவைன்ற அளவுக்கு பெருசாக ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது டேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களோட சைக்கிள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ், ரெண்டாவது லியூட்டியல் ஃபேஸ். அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா, உங்களோட பீரியட் வந்து டே 1 அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஆவியுலேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆவியுலேஷன் நடக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். ஒன்ஸ் ஆவியுலேஷன் ஆயிடுச்சு, எக் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல இருந்து அடுத்தது அந்த பீரியட் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எல்லாருக்குமே அந்த செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த லியூட்டியல் ஃபேஸ்னு சொன்னேன்ல, அந்த எக் ரிலீஸ் ஆகுறதுலேருந்து பீரியட் வருது அப்படிங்கிறது வந்து எனிவேர் பிட்வீன் 10 to 16 டேஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கரெக்டாக 2 வீக்ஸ், அதாவது 14 to 15 டேஸ் தான் கணக்கு. அப்படி தான் அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த லியூட்டியல் ஃபேஸுங்கிறது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக் ரிலீஸ் ஆகுது இல்லை, அந்த டைம் வந்து பர்சன் டு பர்சன் மாறுது. அண்ட் இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு அதுதான் டிலே, பெரிய டிலேவாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக் ரிலீஸ் ஆனப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி 2 வீக்ஸில் பீரியட் வந்துடும். ஸோ அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் தான் இந்த டிஃப்ரென்ஸ்க்கு காரணம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் ப்ரெக்னன்சி வீக் 1 and 2 வீடியோவில் அண்ட் ப்ரெக்னன்சி 3 and 4 வீடியோவில் ப்ரெக்னன்சி வந்து அந்த எக் ரிலீஸ் ஆனப்புறம் நடந்தால் இப்படி ஆகும், நடக்கலைன்னா பீரியட் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சி. ஸோ நீங்கள் வந்து இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல, உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா வேணும் எப்படி இந்த பீரியட் சைக்கிள்லாம் நடக்குது அப்படின்னு டயக்ராம்ஸோட அப்படின்னா நீங்கள் அந்த 2 வீடியோஸும் செக் அவுட் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி வீக் 1 and 2 அண்ட் ப்ரெக்னன்சி வீக் 3 and 4.
ப்ரெக்னன்சி வீக் 1 அண்ட் 2 நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட பீரியட் சைக்கிளோட வீக் 1 அண்ட் 2 அண்ட் ப்ரெக்னன்சி வீக் 1 அண்ட் 2 சேம். ஓகே? புரியலன்னா போய் அந்த வீடியோ பாருங்க. 2 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன். ஆல்சோ மேல ஐ கார்டா குடுக்குறேன். எனக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, எப்போ இர்ரெகுலர் சைக்கிள் வந்து நார்மல்னு சொல்லலாம்? எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து மெனார்கின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் வருது இல்லையா? அது வந்து மெனார்கின்னு சொல்லுவாங்க. அந்த மெனார்கில இருந்து ஃபியூ இயர்ஸ் வந்து இர்ரெகுலரா தான் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சைக்கிள் வந்து ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ்டா ரெகுலர் பீரியடா இருக்கும். அதே மாரி அந்த மெனோபாஸ் சொல்றோம் இல்லையா? அந்த 40ஸ்க்கு மேல 45, 50 அந்த டைம்ல அந்த மெனோபாஸ் டைம்ல பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல எகெயின் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். பீரியட்ஸ ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்றாங்களே, எதுக்கு பீரியட்ஸ ட்ராக் பண்ணணும்? உங்களோட சைக்கிள, உங்களோட பீரியட வந்து நீங்க ட்ராக் பண்றது ரொம்ப முக்கியம். ட்ராக் பண்றதுனா என்ன? நோட் பண்ணி வைக்கிறது கேலண்டர்ல அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அதுக்காக ஒரு டைரி வச்சு டெய்லி அத பத்தி எழுத போறதில்ல. உங்களோட கேலண்டர்ல உங்க பீரியட் ஆரம்பிக்கும்போது ஒரு மார்க், அதே மாரி உங்க பீரியட் முடியும்போது ஒரு மார்க். உங்களோட பீரியட்ல சேஞ்சஸ் வந்தது, இல்ல உங்க பீரியட் வந்து மிஸ் ஆகுது, இல்ல உங்க பீரியடோட தன்மையில த நேச்சர் ஆஃப் யர் பீரியட் வந்து மாறுதுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் உங்க டாக்டர் கிட்ட போய் பேசுறதுக்கு. நெறைய நேரம், நெறைய டெஸ்ட்ஸ்க்காகவே வந்து நீங்க டாக்டர பார்க்க போகும்போது, அவங்க கேட்பாங்க, "உங்களோட லாஸ்ட் பீரியட் எப்போ?" அப்படின்ட்டு. அப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து வித் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன் இன் த வேர்ல்ட் அது சுத்தமா ஞாபகமே இருக்கிறதில்ல. யோசிச்சு தப்பா சொல்றாங்க, ஆர் அந்த கணக்கே வந்து டோட்டலி ஆஃப் ஆயிடுது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. ஸோ, அதனால எப்பவுமே அந்த பீரியட் நோட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆல்சோ அது ஒரு நல்ல ஹேபிட் அண்ட் நீங்க அந்த ஹேபிட்ல கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு வரீங்கன்னா, உங்க பீரியட் மிஸ் ஆகுது, டிலே ஆகுதுனாலும் நீங்க வந்து அலர்ட் ஆகி போய் செக் பண்ணுவீங்க. சில பேர் இருக்காங்க, வந்து 6 மந்த்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லங்கிறாங்க. அந்த மாரி எப்படி ஆக முடியும்னா, இப்படி எதையுமே நோட் பண்ணாம, கவனிக்காம இருந்தா, அந்த மாரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதனால தான் இந்த பீரியட் வருது? பீரியட்னால ரொம்ப கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இத வந்து அவங்க கேட்டிருப்பாங்க எப்பவாது. தனக்கு தானே. எதுக்கு இந்த பீரியட்? எதனால இப்படி நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு. பீரியட் ஏன் வருதுன்னா, நம்பளோட ஓவரீஸ் ஆர் தமிழ்ல ஐ திங்க் முட்டை பைன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம பாடியில 2 ஓவரீஸ் இருக்கும். அண்ட் எவ்ரி மந்த் இந்த 2 ஓவரீஸ்ல ஒண்ணு வந்து ஒரு எக்க ரிலீஸ் பண்ணும். அண்ட் அந்த எக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்ற அந்த டியூப் வழியா டிராவல் பண்ணி வரும். மீன்வைல் இந்த எக் வந்து மெச்சூர் ஆகி ரிலீஸ் ஆகுற டைம்க்கு யூட்டரஸோட லைனிங்கும் வந்து பிரெக்னன்சிக்கு ரெடி ஆகி இருக்கும். அண்ட் ஓவியுலேஷன் போது எக் ரிலீஸ் ஆகி அந்த டியூப்ல வருது இல்லையா? அந்த டைம்ல அந்த எக் ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு. ஸ்பெர்மோட சேர்ந்து அது ஒரு கருவா உருவாச்சுன்னா, அந்த கரு வந்து அந்த யூட்டரஸோட லைனிங் அந்த ரிச் லேயர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து பதிஞ்சு வளரும். அந்த எக் வந்து ஸ்பெர்மோட சேரல, அது ஃபெர்டிலைஸ் ஆகல அப்படின்னா, அந்த எக் வந்து ரீஅப்சார்ப் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த யூட்டரஸோட லைனிங் அந்த திக்கன் ஆச்சு இல்லையா? ரிச் ஆனுச்சு இல்லையா? அந்த லைனிங் அண்ட் பிளட் வந்து ஷெட் ஆகும். அதுதான் பீரியட். ஸோ பேசிக்கா எவ்ரி மந்த் நம்மளோட பாடி வந்து பிரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுது. அண்ட் பிரெக்னன்சி நடக்காத போது அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கிளியர் அவுட் ஆகுது. அந்த கிளியரிங் அவுட் ப்ராசஸ் தான் பீரியட். நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட சைக்கிளோட லென்த் என்ன அப்படின்ற கணக்கு வந்து நான் எப்படி கவுண்ட் பண்ணணும்? அப்படிங்கிற டவுட் நெறையா பேருக்கு இருக்கு. இது வந்து பிரெக்னன்ட் ஆன லேடீஸ் கூட நான் பீரியடோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து கவுண்ட் பண்ணணுமா? பீரியடோட 3வது நாள்லேருந்தா? 7வது பீரியட் முடிஞ்ச டைம்லேருந்து கவுண்ட் பண்ணுமா? இந்த மாரி கன்ஃப்யூஷன் நெறையா இருக்கு. பிரெக்னன்சி வீக் பை வீக் வீடியோஸ் இருக்குல்ல என்னோட சேனல்ல. அதுக்கு கீழயே நீங்க இந்த மாரி நெறையா கமெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களோட சைக்கிளோட டேஸ எப்படி கவுண்ட் பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பீரியட் ஆரம்பிக்குது இல்லையா? அதுதான் உங்களோட சைக்கிளோட டே 1. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதுலருந்து அடுத்த பீரியட் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் இருக்கக்கூடிய டேஸ் தான் உங்களோட சைக்கிள்.
அண்ட் யூசுவலி ஒரு நார்மல் பீரியட் எப்படி நான் சொன்னேன் 21 டேஸ் டு 35 டேஸ் சைக்கிள் அப்படின்ட்டு. அதில் ஆவரேஜ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 டேஸ் சைக்கிள் தான் ஆவரேஜ், விச் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து அவங்களோட சைக்கிளோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 28-30 நாள் அப்படின்னு சொல்லலாம். என்னோட பீரியட் சம்பந்தமாக நான் வந்து எப்போ டாக்டரை போய் பார்க்கணும், அதாவது பீரியடில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்களோட டிப்பிக்கல் பேட்டர்ன் ஆர் உங்களோட சைக்கிள் லென்த்னு ஒன்று இருக்கும், உங்களோட பீரியட் எவ்வளோ நாள் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். பட் உங்களுக்கு எப்படிப்பட்ட சைக்கிள், எவ்வளோ நாள் உங்களுக்கு ப்ளீட் ஆகும், உங்கள் சைக்கிள் எவ்வளோ லாங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பேட்டர்ன், உங்களோட அந்த பேட்டர்னில் ஏதாவது மாறுதல் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து சைக்கிளோட மிடில், அதாவது பீரியட் முடிஞ்சு 2 வாரத்தில் ஸ்லைட்டாக ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ளீடிங் மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை. அந்த மாதிரி மிட் சைக்கிள் ப்ளீடிங் இருக்குது, இல்லை உங்களோட பீரியட் ப்ளீடிங் வந்து 7 நாள் தாண்டி ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். எக்ஸசிவ் ப்ளீடிங், அதாவது ஹெவி ப்ளீடிங், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஒன்ஸ் எவ்ரி ஹவர் ஆர் ஒன்ஸ் எவ்ரி 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து பேட் ஃபுல்லாக வந்து சோக் ஆகிடுதுன்னு பேட் மாத்துறீங்க அப்படின்னா அது ஹெவி ப்ளீடிங். பீரியட் டைமில் ரொம்ப எக்ஸசிவ் பெயின் இருக்குது, தாங்க முடியாத வலி, இல்லைன்னா பெரிய பெரிய கிளாட்ஸ், அதாவது ஒரு காயின் சைஸை விட பெரிய பிளட் கிளாட்ஸ் இருக்குன்னா டாக்டரை பார்க்கணும். இர்ரெகுலர் பீரியட் இல்லை மிஸ்ட் பீரியட் இருந்தாலும் டாக்டரை போய் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் சைக்கிள் 21 டேஸை விட ஷார்ட்டாக இருக்குது, அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அடுத்த பீரியட் வந்துடுது அப்படின்னாலும் டாக்டரை பார்க்கணும். ஒரு நியூ பீரியட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துடுச்சு, இல்லை உங்களுக்கு ஒரு சிக்கான ஃபீலிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். பீரியட் ப்ராடக்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சானிட்ரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் எவ்ரி 4 to 6 ஹவர்ஸ், அதாவது 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும் உங்களோட பேடை. அதில் எவ்வளோ படுது, அது சோக் ஆகிடுச்சா இல்லையா, இட் டசன்ட் மேட்டர். 4 மணி நேரம் 6 மணி நேரம் மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிடணும். டேம்பான்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனிவேர் பிட்வீன் 4 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து மாற்றிடணும். அதாவது 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் டேம்பான்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிடணும். அதே மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி 10 to 12 ஹவர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த மென்ஸ்ட்ருவல் கப்பை ரிமூவ் பண்ணி எம்ப்டி பண்ணி வாஷ் பண்ணி ரீஇன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பீரியட்க்கு முன்னாடி ஸ்பாட்டிங் இருக்குது, 1 நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் லைட்டாக ப்ளீட் ஆகுது, அதாவது ஸ்பாட்டிங் ஆகுது and அதுக்கப்புறம் பீரியட் வருது, இஸ் தட் நார்மல்? உங்களுக்கு திடீர்னு இப்போ தான் அந்த மாதிரி ஆகுதுன்னா ஒரு வாட்டி போய் டாக்டர் கிட்ட கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை எப்போவுமே இப்படி தான் இருந்தது, கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு பீரியட் ஆரம்பித்ததுலேருந்தே இப்படி தான் அப்படின்னா அது வந்து உங்களோட நார்மல் பேட்டர்னாக கூட இருக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தட் எவ்ரி திங் இஸ் ஓகே. சில பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த மாதிரி பீரியடுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி அந்த லைட்டாக ஸ்பாட்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறமா பீரியட் ப்ளீடிங் வரும். அது வந்து நார்மலாகவே கூட இருக்கலாம். பீரியட் பிளட்டில் என்ன இருக்குது, அது வந்து ரொம்ப இம்ப்யூரா டர்ட்டியா அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. பீரியட் பிளட்டில் பேசிக்காக அந்த யூட்டரஸோட லைனிங் அண்ட் அதோட சேர்ந்து பிளட் இவ்வளோ தான் இருக்குது. ஏன் பீரியட் பிளட்டோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கு, இல்லை பீரியடோட டைம்லையே வந்து ஒரு ஸ்டேஜில் பீரியடோட பிளட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லைட்டாக இருக்கலாம், ரெட்டிஷாக இருக்கலாம், இல்லைனா ப்ரௌனாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் மாதிரி கூட இருக்கலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ ஆகும்போது ரொம்ப கம்மியாக ப்ளீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆகி வெளியே வந்து அந்த பேடில் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்லேயே பிளட் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிடுது. ஆக்சிடைஸ் ஆகும்போது அது டார்க்கர் கலரில் இருக்குது. ஸோ அந்த டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக்கிஷ் கலர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிற பிளட், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் கொஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.